أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن غلاما من اليهود كان يخدم النبي صلى الله عليه وآله وسلم فمرض، فأتاه النبي صلى الله عليه وآله وسلم يعوده، فقعد عند رأسه فقال أسلم، فنظر إلى أبيه وهو عند رأسه فقال له أطيع أبا القاسم صلى الله عليه وآله وسلم، فأسلم. فأخرج النبي صلى الله عليه وآله وسلم وهو يقول الحمد لله الذي أنقذه من النار. رواه البخاري. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் திடீரென நோயுற்றான். எனவே அவனை நோய் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம் வந்து அவனுடைய தலைமாட்டில் அமர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள். உடனே அவன் தன் அருகில் இருந்த தந்தையை பார்த்த பொழுது அவர் அபுல் காசிம் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இன்னொரு புனைப்பெயர் தான் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது. அவர்களின் கூற்றுக்கு கட்டுப்படு என்றதும் அவன் ஏற்றான். உடனே காருண்ய கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே சகல புகழும் என கூறியவாறு அங்கிருந்து வெளியேறினார்கள் என்கின்ற இந்த சம்பவத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்பானது இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிறை 17 துல்காதா மாதம் ஹிஜ்ரி 1445.